வணக்கம். சேலம் மாநகராட்சிக்குள்ள குடிநீர் விநியோகம் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனத்திடம் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடியே ரொம்ப காலம் முன்னாடியே இந்த தனியார் மயம் அப்படிங்கிறத செலக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அரசுகள். குடிநீர் தனியாரிடம் கொடுக்கப்படும். அப்போ தான் அரசு அதை மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா குடிநீர் வடிகால் வாரியம்னு ஒரு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்குது. குடிநீர் வடிகால் வாரியம் ஒன்றும், கழிவுநீர் மேலாண்மை வாரியம் ரெண்டும். இந்த ரெண்டும் கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல், லஞ்ச லாவண்யங்கள் செய்துட்டு குடிநீரில் கழிவுநீர் கலக்கிறது, முறையாக கழிவுநீர்கள் சுத்திகரிக்கப்படாமல் ஆறுகளில் கலக்கிறது, கால்வாய்களில் கலக்கிறது. அப்புறமா குடிநீர் தரமான குடிநீர் பைப்புகளை அமைக்காமல் அங்கங்கே உடைஞ்சி தண்ணீர் ஊருக்குள்ளே பொத்துக்கிட்டு போகிறது, முறையற்ற முறையில் பாதைகளில் அமைக்கிறது, தரமே இல்லாத ஒரு ஒரு குழாய் அமைக்கிறாங்கன்னா அந்த குழாய் அழுத்தத்தை தாங்குதுன்னா அது எவ்வளோ அழுத்தம் தாங்கும், அது எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படின்னு எந்த விதமும் இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக பணம் மட்டும்தான் பிரதானமான அமைப்பில் அந்த குடிநீர் வடிகால் வாரிகள், இப்போ காவிரி குடிநீர் திட்டங்களில் அமைக்கப்படக்கூடிய அந்த குழாய்கள் எந்த விதமான சும்மா தட்டுனா உடஞ்சிடும். அப்போ அது எவ்வளோ ப்ரெஷரை தாங்கும், அனசைக்கும். நாங்கள் மண்ணுக்குள்ளே இருக்கும்போது சுற்றி ஒரு கவர் கிடச்சிடும், மண்ணோட அழுத்தம் இருக்கும், அதனால் அது அந்த அழுத்தத்தை கொஞ்சம் தாங்கும். ஆனால் நாளடைவில் அது தன்னிலை இழக்கும் பொழுது எளிதில் அது உடைய ஆரம்பிக்கும். இப்போ திரும்ப இன்னொரு லைன் போடுறோம் அப்படின்னு வராங்க. ஆக முன்னாடியே அதை பிளான் செஞ்சு இவ்வளோ ஆண்டுகளுக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்கும், லைஃப் இருக்கும். இது ஒரு தனியார் நிறுவனம்னா ஆய்வு செஞ்சு அந்த மாதிரியான குழாய்களை அமைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே நகராட்சி நிர்வாகம் அமைக்கக்கூடிய இந்த மாதிரியான பைப்லைன்கள்லையும் ஒரு முறையற்ற தன்மை இருக்குது. மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை எடுக்க முடியறதில்ல. அப்புறம் மேலே சாலைகளை அமைச்சிடுறாங்க, வீதிகளை அமைச்சிடுறாங்க. அப்போது அது அப்புறமா இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் பிரச்சனை என்னென்னா, இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம். அது ஒரு பஞ்சாயத்து கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நகராட்சியோட கனெக்ஷனாக இருக்கலாம், வாட்டர் லைனாக இருக்கலாம், மீட்ரு பொருத்தப்பட்டவை, பொருத்தப்படாதவை, அப்படி எல்லாமே பல வகைப்பட்ட நீர் இணைப்புகள் இருக்குது. அந்த இணைப்புகளில் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு நீங்கள் எங்கேயா போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வரும். ஒரு இடத்த பொறுத்து மாறுபடும். சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக வரும். அப்போது அந்த நேரங்களில் அவங்க வீட்டுக்கு சம்ப் கட்டிக்கணும். அவங்க சம்ப் கட்டி அதில் நிறச்சி வச்சுப்பாங்க, மோட்டரை வச்சு பயன்படுத்துவாங்க. அதே இன்னும் வேறு இடங்களில் அந்த பைப்புகளில் மோட்டரை பொருத்தி அதை இழுத்து கொண்டு போய் இவங்களுடைய பணம் உள்ளவன், மோட்டர்களை பயன்படுத்தக்கூடியவன், நகராட்சியிலேருந்து அவன் எந்த கேள்வியும் கேட்க முடியாதவன் மோட்டரை பயன்படுத்தி உரியும் போது பக்கத்தில் இருக்கிற குடத்தை வச்சு பிடிக்கிற 10 வீட்டுக்கு போகாது. இப்படி பலதரப்பட்ட இந்த குடிநீர் இணைப்புகளில் பிரச்சனைகள் இருக்குது. அங்கங்கே உடஞ்சி சாக்கடை தண்ணி உள்ளே குடிக்க முடியாத, பயன்படுத்த முடியாத தண்ணீராக பல பகுதிகளுக்கு சென்னைகளில் தண்டையார்பேட்டை மாதிரியான பகுதிகளில் ஏற்படக்கூடிய பெட்ரோலியம் பொருட்களுடைய இதனால் இது தரமற்ற இந்த குடிநீர் இணைப்புகளுக்குள்ளே அந்த தண்ணி வர்றது. அப்புறமா அவங்கள கிணறுகள்லேயும் அந்த எண்ணெய் படலங்கள் வந்திருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அப்போ அந்த பைப்லைனும் தரமாக இல்லைன்னா அதுலேயும் அது வரும். அப்போ அவங்களுக்கு தண்ணியே கிடைக்காத ஒரு வண்ட பிரதேசத்துக்குள்ளே போய் அவங்க கேன் வாட்டர்களை பயன்படுத்துறது, அப்புறமா வெளியிலிருந்து வரக்கூடிய விற்பனைக்கு கொண்டு வர தனியாரிடமிருந்து தண்ணி தேவைக்கான தண்ணியை பயன்படுத்துறது, அப்படி போகுது. அப்போது ஒரு கனெக்ஷனும் இருக்குது, அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் செலுத்துகிறோம், ஆனால் தண்ணியும் ப்ராப்பராக நமக்கு கிடைக்கல. அதை நம்ம போர்வெல் அமைக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு வீடும் ஒரு போர்வெல் அமைக்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தனியார்கிட்ட நீர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணீர் 24 மணி நேரமும் அவங்க தண்ணீரை கொடுத்துட்டு அந்த மீட்டரை வச்சுட்டாங்கன்னா அந்த மீட்டர் அளவில் அவங்க எவ்வளோ தண்ணி பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து அவங்களுக்கு நம்ம சார்ஜ் வாங்கிட முடியும். அப்போ அவங்க போர்வெல் போடுற அவசியம் இல்லை, சம்பு கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்போ வீட்டுக்கான செலவில் ஒரு பகுதி செலவு குறைஞ்சிரும். அப்புறம் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நீங்கள் தண்ணிக்கு ப்ராப்பரான டேக்ஸ் பண்ணும்போது தண்ணிக்கு ப்ராப்பராக ஈபிக்கு ஆகிற மாதிரி ஒரு 1000 ரூபா, ஒரு 1500 மந்த்லி நீங்கள் பே பண்ணுங்க. இயர்லி உங்களுக்கு ஒரு 12,000 ரூபா அது வருதுன்னா நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய கேன் வாட்டர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சம்ப் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை,
போர்வெல்ஸ் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. போர்வெல் அமைச்சிங்கன்னா அதுக்கான கரண்ட் செலவுகள் இல்லை. இப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் தண்ணிக்கு மட்டும் இவ்வளோ பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அதே சமயத்தில் நீங்கள் தண்ணி பயன்பாட்டை குறைக்க உங்களுடைய பில்லு விலை குறைய ஆரம்பிச்சிடும். இதை அரசு கண்டிப்பாக கண்காணிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அந்த பில்லிங் முறை இப்படி இருக்குது, அது மக்களுக்கு வந்து ஆதமா இல்லையா அப்படிங்கிறத அரசு கண்காணிக்க முடியும் எளிதில். ஏன்னா அதில் அதிகாரிகள் பயங்கரமாக செயல்படுவாங்க. ஏன்னா அவங்க எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த அதிகாரிகள் வந்து அந்த நிறுவனங்கள் சரியாக செயல்படுறாங்களா, இல்லை கூடுதலாக பணம் வசூலிக்கிறாங்களா அப்படிங்கிறதுல அந்த அதிகாரிகள் நல்லா மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த குடிநீர் வடிகால் வாரியம் அப்போது சரியாக செயல்படும். ஏன்னா வருமானத்தை தேடி ஓடும்போது அவங்க தவறு நடக்காமல் அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க தவறு நடக்குதான்னு தேடுவாங்க. தெரிச்சுன்னா நமக்கு தவறை கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குங்கிறதுனால அது ஒன்று இருக்குது. அப்புறமா இந்த தண்ணியை குறைக்க பயன்பாட்டை வந்து இப்போ வந்து ஒரு 15-20 குடத்தில் ஒருத்தன் குலைக்கிறான், சவரை விட்டு சவருக்கு கீழ் நின்றுக்கிட்டே இருக்கிறான், கண்டன ஒரு மணி நேரம் குளிக்கிறான்னா இந்த பில்லை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் குறைச்சானா அது வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் குறையும். அப்போ கழிவு நீர் குறையும், சமையல் பாத்திரங்களில் தண்ணியை செலவு பண்ணுறவங்க குறைப்பாங்க. இப்படி எங்கெல்லாம் தண்ணியை பயன்படுத்தாமல் செலவு வந்து பயன்படுத்தாமல் நம்ம செலவுகளை குறைச்சிக்க முடியுமோ, தண்ணியை குறைச்சிக்க முடியுமோ அப்போ குறைக்கும் பொழுது அப்போ தனியார் நிறுவனம் எடுக்கிற தண்ணியும் குறைஞ்சிடும். அப்புறமா இங்கே பயன்படுத்துகிற தண்ணியும் குறைஞ்சிரும், கழிவு நீராக வெளியேற தண்ணியும் குறைஞ்சிரும். இப்போ கழிவு நீர் மேலாண்மையும் நமக்கு வந்து எளிதிலாகிடும். இப்போ ஒருத்தன் வந்து வீட்டில் இருந்து 500 லிட்டர் வெளியில் விடுறான்னா அவன் 200 லிட்டராக குறைச்சிட்டான்னா இங்கே வந்து ஆற்றுகளில் போய் சேரக்கூடிய அந்த கழிவு நீர்களோட அளவு குறைஞ்சிடும். இப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வீடுகளில் விழுந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர்களுக்கும் ஃப்ளோ மீட்டர்ஸ் வைக்கப்படும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஃப்ளோ மீட்டர்ஸ் வரதால எவ்வளோ கழிவு நீர் இவங்க வெளியேற்றுறாங்களோ அந்த கழிவு நீருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசு வசூலிக்கணும். இது தனியாரிடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து முழுக்க நேரடியாக அரசுடைய வருமானத்துக்கு வரணும். தண்ணீர் ப்ராப்பராக கொடுத்துடணும், அதனுடைய கட்டமைப்பை ப்ராப்பராக அவங்க பார்த்துக்கணும், முறையான தண்ணீர். ஏன்னா இப்போ எப்படி நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனிக்காரன் ஒரு தண்ணியை சக் பண்ணி எடுத்து 20 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வந்து அரசுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறான், சுத்தமான தண்ணியை கொடுக்க போகிறான். அதையே தான் இவன் செய்ய போகிறான். ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி செய்கிறதே தான் வேறு தனியார் வீட்டுக்கு கொடுக்கக்கூடியவனும் செய்ய போகிறான். அவன் ஒரு இடத்துல எடுத்து பாட்டில் அடித்து ரோட்டில் கொண்டு வந்து விற்கிறான். இவன் நேரடியாக பைப்லைன் போட்டு அரசனுடைய அனுமதியோடு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க போகிறான். இப்போ நீங்கள் வாங்குகிற வாட்டர் கேன் காசு கொடுத்து வாட்டர் கேனை நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் வெளியில் போகும்போது வாட்டர் கேன் உங்கள்கிட்ட ஒரு 10 லிட்டர் கேன் வந்து போல்டபுள் கேனை வாங்கி வச்சு நீங்கள் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அது வாட்டர் கேனாக நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் பைப்லைனில் வந்துடும் உங்களோட தேவைகளுக்கு எல்லாத்துக்கும். அப்புறமா இன்னும் வேறு வகையான பயன்பாடுகளுக்கெல்லாம் வந்து குடி தண்ணீர் தேவையுள்ள பயன்பாடுகளுக்கு தனியாகவும் மற்றபடி தனியாகவும் கொடுக்குறாங்களாங்கிறது வந்து அந்த நிறுவனம் செயல்பாட்டுக்கு வரும்போது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வீடுகள் கட்டுமானங்களுக்கு தேவையான தண்ணீர்களை எப்படி எடுத்துக்க முடியும்னா முடிஞ்ச வரைக்கும் போர்வெல்கள் அமைக்கிறத தவிர்க்கிறதுக்கு அரசு முயற்சி பண்ணணும். ஒரு நகரத்துக்குள்ளே போர்வெல் அமைக்காமல் ஒரு இடத்துல இருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து 24 மணி நேரமும் குடி தண்ணீர் கிடைக்கவும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து மற்ற பயன்பாட்டுக்குள்ள தண்ணிகள் கிடைக்கிற மாதிரியும், ஒரு 5 மணி நேரம் காலையில் 5 மணி நேரம் சாயந்தரம் 5 மணி நேரம் மற்ற பயன்பாட்டு தண்ணிகள் கிடைக்கிற மாதிரியும், பிட்வீன் தேவையான தண்ணீரை அவங்க சேமித்து வச்சுக்கிறதுக்குள்ளதாகவும் அவன் முறைப்படுத்தப்பட்ட இந்த மாதிரியான தண்ணிகளை கொடுக்கணும். அப்புறம் கட்டுமானங்களுக்கு தேவையான தண்ணீர்களை வேறு வகையான வழிகளில் அதை கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி இந்த மாதிரி முறைப்படுத்தப்படும் பொழுது கழிவுநீர் குறையும், மக்களுக்கான செலவினங்கள் குறையும், அப்புறமா கழிவுநீர் கலக்கிறது தண்ணீரில் கழிவுநீர் கலக்கிறது குறையும், அப்புறமா அதனால் வரக்கூடிய வியாதிகள் குறையும், தேவைയുള്ള போர்வெல்கள் அமைக்க வேண்டியது இல்லாமல் போகும், அதனால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன்ஸ் டீசல் பயன்பாடு குறையும், ஒவ்வொரு வீட்லேயும் அதனால் கரண்ட் செயல்பாடுகள் குறையும், மோட்டருக்காக எல்லார் வீட்லேயும் மோட்டர் ஓடும், அப்புறமா அரசு அனுப்புகிற தண்ணீரை பிடிக்கிறதுக்காக அதில் மோட்டர் வைக்கிறவனோட பயன் குறையும், அதை பிடிச்சி மோட்டரை சீஸ் பண்ண வேண்டிய தேவை எல்லாமே இருக்காது. தனியார் மயம் குடிநீர் தனியார் மயமாக்கப்பட வேண்டும். அரசு ஃபேர் டாரிஃப் அதில் இருக்கணும். அது அந்த நிறுவனம் லாபகரமாக இயங்கணும், மக்களுக்கு தொடர்ந்து அந்த தண்ணீரை கொடுக்கணும் அந்த நிறுவனம். அதை அரசு மானிட்டர் செய்யணும். அதனால் தண்ணீர் சேலம் மாநகராட்சியில் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தண்ணீரை வந்து தனியாரிடம் கொடுத்துருக்குது மிக சரியான முடிவு. அது செயல்படுத்துகிற முறையும் அது கொடுக்குற விளைவுகளும் ரிசல்ட்டுக்கும் தான் நம்ம அதோடைய அடுத்த கட்டத்தை நம்ம ஆலோசிக்க முடியும். இன்னும் கழிவு நீர் வெளியேறுவதை முழுமையாக குறைக்கணும். ஒரு வீடுகளும் அது எவ்வளோ மினிமமான கழிவுநீர்களை வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ வெளியேற்ற மாதிரி ஆக்கணும். அவை செய்யப்பட்டு தான் ஆறுகளிலேயோ இல்லை கால்வாய்களிலேயோ கடக்கப்படணும். அது உறுதிப்படுத்தணும். ஏன்னா அது வந்து நிலத்தடி நீரை மாசுபடுத்தும்.
அதிகமான ரசாயனங்களை, சோப்புகள் மாதிரியான ரசாயனங்களை பயன்படுத்துறதையும் குறைக்கணும். அதுக்கு மாற்றுகளை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த ரசாயனங்களை வேறு வகையில் சுத்திகரிச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து பயன்பாட்டுக்கோ இல்லை ரீசைக்கிளிங்க்கோ ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆக எல்லா வகையிலும் குப்பைகள் மறுசுழற்சி, நீர் மறுசுழற்சி, அதில் குப்பைகள்லேருந்து வேறு வகையான திட எரி திட உரம் தயாரிப்புகிறது. இப்போ கேஸ், பயோவேஸ்ட்லேருந்து கேஸ் தயாரிக்கிற மாதிரி, அதிலேருந்து கேஸிலேருந்து வேறு வகையான மின்சாரம் தயாரிக்கிறது, இல்லைன்னா எரிக்கிறதுக்கு கொடுக்கறது, ஃபேக்ட்ரிகளுக்கு கொடுக்கறது. அப்புறமா அதிலிருந்து ரீசைக்கிளிங் செய்யப்பட்டதுலேருந்து கிடைக்கிற உரத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறது. அப்புறம் ரீசைக்கிள் செய்யக்கூடிய வாய்ப்பில் பிளாஸ்டிக்குகள் எல்லாம் ரீசைக்கிளுக்கு கொடுத்து திரும்ப அவை பாட்டில்களாகவோ இல்லை பெட் பாட்டில்களாக மாறுவதற்கோ இல்லை வேறு பயன்பாட்டுகளுக்கு பயன்படுவோ, இல்லை சாலை அமைக்கக்கூடிய பிளாஸ்டிக்குகளை சாலை அமைக்கிறதுக்காகவோ, இப்படி இதுவுமே குப்பை அங்கங்கே தேக்கி வைக்கப்படக்கூடாது, சுகாதார சீர்கேடு ஏற்படும் வழியில். அதே மாதிரி பேப்பர்கள் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாத்தையும் வந்து எரிக்கிறதுக்காக வேறு பெரிய உலைகள் இருக்கிற இடங்களில் எரிக்கிறதுக்கு விறகுகள் பயன்படுத்துகிற இடத்துல இந்த மாதிரி எரியக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும், விறகுகள் இந்த மாதிரியான பொருட்களை அங்கே அவங்க எரிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். டயர் மாதிரியானவற்றை ரீசைக்கிளிங்க்கு அனுப்பணும். அந்த மாதிரி அதை வந்து சாலைகள் அமைக்கிறதுக்கு கூட அந்த டயர்களுடைய பயன்படுத்தலாம். இப்படி என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லா வழிகளிலுமே பயன்படுத்தணும். இந்த மாதிரி குடிநீர், இந்த மாதிரியான 24 மணி நேரமும் குடிநீர் வந்து ஒரு வீட்டில் கிடைக்கிற மாதிரியான ஒரு தனியார் கொடுக்கறது வந்து சரியான முடிவு தான். நன்றி.